சாதாரணமாகவே மனிதர்களுக்கு ஒரு கர்வம் உண்டு. நமக்கு ஆறறிவு, நாம் பேசுகிறோம், சிரிக்கிறோம் என்றெல்லாம் மனிதர்களுக்கே இருக்கின்ற ஒரு கர்வம் என்று சொல்லலாம். ஐந்தறிவு என மிருகங்களை பார்த்து நாம் சொல்கின்றோம். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிருகங்களுக்கு ஐந்தறிவு தான். ஆனால் மிருகங்களுக்கு நம்மை விட காலத்தை உணர்கின்ற சக்தி அதிகம். காலத்தை இன்னதின்னது இப்போது நடக்கும் என்பதை அறிகின்ற அற்புதமான அபூர்வமான ஆற்றல் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உண்டு. இப்போது சமூக வலைதளங்கள் மிக அதிகமாக ஆகிவிட்டது. இப்போது நிறைய நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றது. பார்க்கின்றோம், காடுகளிலே ஏதேனும் ஒரு இயற்கை பேரதிர்ச்சி வருகின்றது என்றால் உடனடியாக அங்கு இருக்கின்ற மிருகங்கள் எல்லாம் இடம் பெயர்கின்றது. சமீபத்திலே கூட வயநாட்டிலே மிகப்பெரிய நில அதிர்ச்சியும் மண் சரிவும் ஏற்பட்டு நிறைய மக்கள் மாண்டு போனார்கள். ஆனால் அந்த பகுதியிலே இருந்த நிறைய விலங்குகள் இடமாற்றம் செய்து கொண்டது. இடமாற்றம் செய்து தங்களை காத்து கொண்டன. ஆகவே ஐந்தறிவு பெரிதா, ஆறறிவாக இருக்கின்ற நாம் பெரிதா? நமக்கு எதையுமே முன்கூட்டி கணிக்கின்ற சக்தி நமக்கு இல்லை. ஆனால் ஐந்தறிவு என்று சொல்கின்ற அந்த ஜீவன்களுக்கு அவை இருக்கின்றது. இறைவன் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய வரப்பிரசாதம் இது. வானரம்தான் அன்றைக்கு ராமபிரானுக்கு இலங்கை செல்வதற்காக உதவி செய்தது. எறும்பு வணங்கி முக்தி பெற்ற தலம் திருவெரும்பூர் என்கின்ற தலம் திருச்சிக்கு அருகிலே இருக்கின்றது. இப்படி விலங்குகள் எல்லாம், ஜடாயு பறவை, ஜடாயுதான் ராமபிரானுக்கு சீதையை ராவணன் கவர்ந்து சென்ற அந்த இடத்தை சுட்டி காட்டியது. இப்படி விலங்குகள் என அவைகளை ஒதுக்க முடியாது. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற தகவலும் அப்படித்தான். நம் வாழ்விலே நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை அறிகுறிகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அதன்படி ஒரு சில பறவைகள் நம்முடைய வீட்டுக்கு வந்தால் அவை மிகவும் அதிர்ஷ்டமாக கருதப்படுகின்றது. அதை பற்றித்தான் இந்த பதிவிலே நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அது என்ன, பறவைகளால் என்ன நன்மை என்றால் பார்ப்போம். பொதுவாகவே நம்முடைய இல்லத்திற்கு காகம், குருவிகள், கழுகு, மயில், ஆந்தை, புறா போன்ற பறவைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. காகத்துக்கு அனுதினமும் அன்னம் வைக்க சொல்லி நம்முடைய சாஸ்திரம் சொல்கின்றது.